என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழ போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டுள்ளதால் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு கோபம் அதிகமாகவே வருங்க. கோபம் வந்தால் சத்தமாக பேசுவாங்க. இவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தான் இருப்பாங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. இவர்களை யாரையாவது தவறுதலாக பேசினால் யார் என்று கூட பார்க்காமல் அவர்களை விட்டு விலகி விடுவாங்க. ஆனால் இவர்கள் எதிலும் தோல்வி அடைந்தால் எளிதில் துவண்டு விடுவாங்க. அப்படியேப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழ போகிறது என்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு அளிக்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறாருங்க. செவ்வாயானவர் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. புதன் பாக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. ரிஷபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேச ராசியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு செல்றாரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குது. இந்த வாரத்தில் வேறு கிரகம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிகவும் கவனமுடன் செய்ய வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரிய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாங்க. அதுல தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனுசு ராசிக்கார நேயர்களே, நீங்கள் பொதுவாகவே சூரிய பகவானை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு உங்களுக்கு சாதகமாகவே முடியும். மேலும் விவசாய உற்பத்தியில் சாதனை படைக்கக்கூடிய தன்மை உங்களிடம் காணப்படும். லாட்டரி பந்தயங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து அளிக்க போகுதுங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருப்பதனால நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களுடன் எச்சரிக்கையாக நீங்கள் பழக வேண்டும். மேலும் கோபத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் சில சிக்கல்களை நீங்கள் கொண்டு வரலாம். புதன் 5ஆம் இடத்துல இருப்பதனால பிள்ளைகள் படிப்புக்காக வங்கியில் கடன் பெற முயற்சி செய்வீங்க. அதனால் வெளியூர் பயணங்கள் அலைச்சலில் மட்டுமே முடியும். பிள்ளைகளின் நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு கவலை அளிக்கும் விதமாகத்தான் இருக்கும். குரு 6ஆம் இடத்துல இருப்பதனால குடும்பத்தில் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளின் மேல் படிப்பிற்காக பணம் கட்டுவீங்க. மங்கள காரியங்களுக்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்வீங்க. சுக்கிரன் 5 மற்றும் 6ஆம் வீட்டில் இருப்பதனால புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. சனி 3ஆம் வீட்டில் இருப்பதனால தொழிலில் மாற்றங்களையும் நீங்கள் உண்டாக்குவீங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் கோபித்து கொண்டு சென்ற உறவினர்களின் மனதை நீங்கள் சாந்தப்படுத்தி பிரச்சனை தீர்க்கக்கூடிய தன்மை உங்களிடம் காணப்படும். மேலும் வேலை காரணமாக சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாதுங்க. உங்களுடைய உடல்நிலையில் சிறிது கவனம் செலுத்தி வேண்டுங்க. கேது 10ஆம் வீட்டில் இருப்பதனால நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. 17ஆம் தேதி சந்திராஷ்டமம். எனவே அந்த தேதிகளில் மிகவும் கவனமாக நீங்கள் காரியமாற்ற வேண்டும்.
தொலைநோக்கு சிந்தனை உடைய அதே நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கிவிடும். பகைகள் அனைத்தும் விலகிவிடும். அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகிவிடும். பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்லபடியாகவே அமையுங்க. எல்லா வசதிகளும் உங்களுக்கு வந்து சேரும். தர்ம சிந்தனையானது அதிகரித்து காணப்படும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வும் உண்டாகலாம். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்கள் மூலமாக உதவியும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் உற்சாகமானது இருக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலையே காணப்படும். பிள்ளைகள் துணையால் மருத்துவ செலவு ஏற்படலாம். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்களும் உங்களுக்கு கைகூடுங்க. பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில உயர்வு உண்டாகும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியமும் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வமும் அதிகரித்து காணப்படும். பரிகாரமாக ஸ்ரீ ராகவேந்திரை வியாழக்கிழமையில வணங்கி வழிபட காரிய வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் அமைதியும் ஏற்படுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு சனி சுக்கிரன் சூரியன் உங்களுக்கு நன்மைகளை வழங்க இருக்கிறாரு. அதனால நீங்கள் அம்மனை வழிபட உங்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். அடுத்து மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடைய போகுது. திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை நீங்க சாதிப்பீங்க. 6ஆம் இட சூரியனால் முயற்சி உங்களுக்கு நிறைவேறப் போகுது. மேலும் எதிர்ப்பு அனைத்தும் விலகிவிடும். அடுத்து பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தான சுக்கிரனால் பண தேவை அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தியாகும். எண்ணியது அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறிவிடும். ஏற்றமான நிலையே உங்களுக்கு காணப்படும். சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்பட போகுது. தேடிய பொருளும் உங்களுக்கு கைக்கு வரப்போகுது. உங்களுடைய செல்வாக்கானது முன்பு இருந்ததை விட அதிகரித்து காணப்படும். அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மற்றும் சூரியனின் சஞ்சாரங்களால் இதுவரை இருந்த சங்கடம் அனைத்தும் விலகிவிடுங்க. மேலும் உங்களுக்கு வருமானமானது அதிகரித்து காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் முன்னேற்றமும் அடைய போறீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். அரசு பதவியில் உள்ளவங்க அதிகாரிகளுடைய தயவால் அனுகூலமான பலன்கள் நீங்கள் அடைய போகிறீங்க. தொழிலாளர்களுக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற லாபமோ பலனோ கிடைக்காதுங்க. சிலருக்கு ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம். முன்னெச்சரிக்கையாக மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுடைய செயல்திறனானது அதிகரித்து செல்வாக்கானது பெருகி காணப்படும். புது தெம்பு உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். வாகன வசதிகளும் மேம்படும். அந்தஸ்தானது உயர்ந்து காணப்படும். சிலருக்கு அதிகாரமுள்ள உயர் பதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து உங்களுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீண்ட கால உழைப்பின் காரணமாக சிலருக்கு கௌரவ பட்டங்களும் கிடைக்க போகுது. பொன் ஆபரணங்கள் விதவிதமாக உங்களுக்கு வந்து சேரும். நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்குங்க. மனதில் தெய்வ பக்தியை அதிகரித்து காணப்படும். நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் உங்களிடம் அதிகரித்து காணப்படும். நல் ஆரோக்கியமும் புது தெம்பும் புத்தொழியும் ஏற்பட போகுது. விபத்தை தவிர்க்க பயணங்களில் எச்சரிக்கை தேவைப்படுது. தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயல போறீங்க. உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரித்து தான் காணப்படும். அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பார்த்தபடி பண வருவாய் அதிகரித்து காணப்படும். வியாபாரிகளுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கப் போகுது. உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அனைத்து செயல்களும் வெற்றி பெறப் போகுதுங்க. ஆனால் தொழில் விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடைய அதிகாரிகளுடைய தயவு தேவைப்படுது. பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமையுங்க. பல வகையான உயர்ந்த
வாகன வசதியும் உங்களுக்கு அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக கூட அமைவாங்க. மனைவி மூலம் பூரண சுகமும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சியும் உண்டாகும். இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.